குளித்தலையில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம். மேற்கு வாய்க்காலையும் தென்கரை வாய்க்காலையும் தண்ணி விடுறதுக்காக நாங்கள் கடந்த ஒரு மாதமா பிடபிள்யூ ஆஃபீஸில் டெய்லி போய் தண்ணி கட்டிட்டு இருக்கோம். ரெண்டு நாள் தவணை சொல்லி 30 நாள் ஆயிடுச்சு. எங்கள் ஏரியாவில் எல்லா விவசாயமும் காஞ்சு போயிடுச்சு. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்காததை கண்டித்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு குடிநீர் இல்ல, நாங்க தண்ணி இல்லாம சாகுறோம். ஆடு மாடுலாம் சாகுது. பல போட்டா வச்சிருக்கோம். ஆடு மாடு செத்ததுக்கு தண்ணி இல்லாம வாழை பூரா காயுது. போர்ல தண்ணி இல்ல. நாங்களும் கடந்த ஒரு மாசமா தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஆகவே இன்று எங்களுக்கு கட்டளை மேட்டு வாய்க்காலையும் குளித்தலை தென்கரை வாய்க்காலையும் பாசனம் வச்சா மட்டும்தான் இங்க இருந்து போவோம். இல்லைன்னா இங்கேயே விவசாயிகள் தீக்குளிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். கட்டளை மேட்டு வாய்க்கால் தென்கரை வாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. பட்டினி கிடந்து சாவரதா முடிவு பண்ணி இந்த உண்ணாவிரத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். தண்ணி வர்ற வரைக்கும் இதே நாங்க கிளம்பி போறதா இல்ல அந்த உறுதியோடு நாங்க வந்திருக்கோம். நாங்க அங்க போய் எங்க விவசாய வயலை பார்க்க முடியல, ஆட்டு மாட்டை பார்க்க முடியல. எல்லாம் தண்ணி இல்லாம சாகுது. தண்ணி விட்டா மட்டும்தான் இங்க இருந்து போவோம். இல்லைன்னா இங்க இருந்து கிளம்ப வாய்ப்பே இல்லை. நாங்க இரவு பகல் எந்த நேரமும் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணி இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தண்ணீர் திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் கருணாநிதி.